As a Christian friend, as a Muslim friend, I completely understand that you expect Pongal from a Hindu friend. Especially because you also gave some yummy Christmas cake, Gumta biryani during Ramzan. For that, we are very grateful, huh? I promise. Very, very grateful. Quite natural. You are also a human being only, no? You are expecting something in return for a Hindu festival. But so good, na. பொங்கலுக்கு நானே ஊருக்கு போய் பொங்கல் சாப்பிடல ப்ரோ, வெளியூர்ல மாட்டின்னு இருக்கேன். நீ ஒன்லி நோ கோயிங் ஹோம் டவுன், நோ ஈட்டிங் பொங்கல். How I give you booking a ticket during festival time? Definitely minimum 2,500 to 3,000 in bus. That too one way. You think I will spend 6,000 rupees for the Damutundu Pongal? இந்த காஸ்ட்லியான ஆப்ஷனை விட என்கிட்ட ஒரு பெட்டர் டீல் இருக்கு. நான் 6,000 ரூபாய் செலவு பண்ணி எங்க ஊருக்கு போய் உங்களுக்காக பொங்கல் வாங்கிட்டு வரதை விட நீங்க என்ன பக்கத்துல ஒரு உடுப்பி ஹோட்டல் கூட்டிட்டு போய் காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், அப்புறம் மத்தியானத்துக்கு ஒரு பிரியாணி, அப்புறம் சாயந்தரத்துக்கு ஒரு கேக்கு, அப்புறம் நைட்டு கூட வேணாம், இதெல்லாம் சாப்பிட்டாலே ஹெவியா இருக்கும். நான் ஃப்ரூட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா அதில் 6,000 கீழே வரும். இதெல்லாம் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ், ஏசப்பா, பிள்ளையாரப்பா, எல்லாரும் உங்களுக்கு பயங்கரமா blessings பண்ணுவாங்க. Stop asking your Hindu friends for பொங்கல் who are already sad and stranded in a different city. நான் சொன்ன மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து உங்க ஹிந்து ஃப்ரெண்ட்ஸை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. கடவுள் உங்களை ரட்சிப்பாராக.